ஹலோ ஆல், நான் உங்க ஹரிஷ்குமார். இன்னைக்கு நம்ம ஒரு மைண்ட் ப்ளோயிங் டாபிக் பார்க்க போறோம். அது என்னடா மைண்ட் ப்ளோயிங்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு இலான் மஸ்க் இருக்காரு, மார்க் ஜக்கபர் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பணக்காரங்க இருக்காங்க, ஏகப்பட்ட பணம். நம்ம ரத்தன் டாட்டா இப்ப இறந்து போனாரு. அவரெல்லாம் எல்லாரையும் பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் நம்ம மதிப்பிடுறது எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சொத்து மதிப்பை வச்சுதான், அவங்க சாதிச்ச சாதிப்புகளை பத்தி தான். சாதிப்புலாம் இந்த காலத்துல ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்க. பணம் இருந்தா என்ன ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த காலத்துல. அந்த மாதிரி ஒருத்தரை அந்த மாதிரி ஒருத்தரை தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, அவரை பத்தி முன்னாடி கிட்டத்தட்ட நம்ம இந்திய வம்சாவளியிலே கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 வருஷமா ஒரு தலைவர்கள் கூட இந்த ஊருக்கு போனது கிடையாது. இந்த தலைவரையும் பார்த்தது கிடையாது. இவ்வளவு சொத்து மதிப்பு வச்சிருக்காருல, அந்த தலைவரையும் பார்த்தது கிடையாது. 40 ஆண்டுகளா யாரும் போனதும் கிடையாது. மொத நம்ம இந்திய குடிமகன் ஒருத்தர் போயிருக்காருன்னா நம்ம பிஎம் சார் தான், நம்ம நரேந்திர மோடி சார். அவர் தான் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்திருக்காரு. அவரு செப்டம்பர்லயோ அக்டோபர்லயோ போனாரு. நான் அன்னைக்கே பேசணும்னு நினைச்சேன். இந்த டாபிக் என்னால பேச முடியல, எங்க விட்டேனே தெரியல இந்த இதை. அதுக்கப்புறம் இன்னைக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, அதனால இன்னைக்கு இதை பேசலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிஜமாவே இதெல்லாம் நான் சொல்லி முடிக்கும் போது நேரா கிளம்பி அவர் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆக்சுவலா நீங்க இந்த கண்ட்ரியோட பேர் ப்ரூனேன்னு பேரு. ப்ரூனேன்னு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து அப்படியே அக்ராஸா பாத்தீங்கன்னா அந்த சைடும் இருக்கும். இங்க மலேசியா இருக்குன்னா இங்க இருக்கும் ப்ரூனே. சாரி, இங்க இருக்கும். நான் கேமரால சொல்லும்போது ஆப்போசிட்டா தெரியும். மலேசியா இங்க இருக்குன்னா ப்ரூனே அப்படியே அப்படி அக்ராஸா இருக்கும், முக்கோணமா இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி. இங்க இருந்து மலேசியால இருந்தும் நீங்க ப்ரூனே போகலாம், இந்தோனேஷியால இருந்தும் ப்ரூனே போகலாம். ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட். ஆனா மலேசியால இருந்து போறதுதான் கிட்ட, இந்தோனேஷியால இருந்து போறது கொஞ்சம் தூரமா இருக்கும். ரெண்டுமே ஒரு கடலை தாண்ட வேண்டியதா இருக்கும். ஏசியா சீய எப்படி இருந்தாலும் கடலை தாண்டி தான் போற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் இப்ப ஊர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நாடு எப்போ சுதந்திரம் வாங்கினது, இந்த நாட்டோட மன்னன் பேரு, நம்ம நாட்டுல எவ்வளோ லட்சம் மக்கள் இருக்காங்க. நீங்க நினைப்பீங்க இவ்வளோ காசு, இவ்வளோ ஆடம்பரம், இவ்வளோ பில்டப் பண்றியடா, அந்த நாட்டுல மக்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நான் மக்கள் தொகையை சொல்லும் போது இன்னது இவ்வளவுதானான்னு நீங்களே யோசிப்பீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட பேரு ப்ரூனேங்க. நான் தான் சொல்லிட்டேன், இந்தோனேஷியால இருந்து போகலாம், மலேசியால இருந்து போகலாம், அதுக்கப்புறம் ஹாங்காங் அந்த பக்கத்துல இருந்தும் வரலாம், ஹாங்காங்ல இருந்தும் வரலாம். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி போகலாம். எங்க இருந்து உங்களுக்கு கிட்டன்னு பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து தான் கிட்ட. மலேசியால இருந்து கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபிளைட்ல ஜேர்னி பண்ணீங்கன்னா 5 ஹவர்ஸ் கண்டிப்பா ஜேர்னி ஆகும். அதுக்கப்புறம் இப்போ அந்த நாட்டோட பழக்க வழக்கம்ன்றது எதுவும் இல்லை, எல்லா நாட்டோட இது மாதிரி தான். எப்படி நம்ம நாட்டை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சு நம்மளை அடிமைகளா வச்சிருந்தாங்களோ அதே மாதிரிதான் அவங்களே அடிமைகளா வச்சிருந்தாங்க. நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அவங்களை அடிமைகளா தான் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு முக்காவாசி சப்போர்ட் பண்ணது நம்ம தான். நம்ப முடியுமா சொன்னா? உண்மையிலேயே தான், நம்ம தான் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இந்தியால இருந்து இப்ப பிரைம் மினிஸ்டரை அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காரு, அவர் அழைப்பு கொடுத்துருக்காரு, இன்விடேஷன் கொடுத்து நீங்க வாங்க எங்களை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால போயிட்டு வந்திருக்காரு. சரி, அதெல்லாம் ஓகே, அவர் போயிட்டு வந்துட்டாரு, அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நம்ம அந்த நாட்டோட இதை பத்தி பார்க்கலாம். 1888ஆம் ஆண்டு 1888 அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரங்களால ரொம்ப ஆட்சி செஞ்சு ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டு இருந்த ஒரு நேரம் அது. பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ப்ரூனேவை. அதுக்கப்புறம்னு பாத்தீங்கன்னா 1984 தான் அவங்களுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதே 1984 தான். நமக்கு அதுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த நாட்டுல சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ப்ரூனேக்கும் இந்தியாவுக்கும் எப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, கண்ட்ரோல்டா இருந்தது. அதாவது டைரக்டா பேசிக்க மாட்டாங்க. இங்க தூது விடுறது மூலியமா தான் ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல இருந்த நம் நாட்டு தலைவர்கள், சிஎம், பிரைம் மினிஸ்டர் அப்ப யாரு இருந்தாங்கன்னு தெரியல. அதனால அவங்க எல்லாரும் அப்படிதான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதனாலேயே ப்ரூனேக்கும் இந்தியா ரிக்வெஸ்ட் பண்ணுச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே இந்தியா ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணோம் பிரிட்டிஷ் கிட்ட, அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம கேட்டதுனாலையும் கூட அவங்களும் ரொம்ப ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால பிரிட்டிஷ்காரங்க சரி நீங்க ஃப்ரீடமா இருங்கன்னு சொல்லிட்டு கண்ட்ரியை பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா ப்ரூனேல பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரி இருக்கு. ப்ரூனியோன்ற ஒரு கண்ட்ரி இருக்கு, ப்ரூனியோக்குள்ளதான் ப்ரூனே இருக்கு. ப்ரூனியோன்றது தான் அந்த சிட்டியோட பேரு, ப்ரூனேன்றது அது உள்ள இருக்கிற ஒரு சின்ன இதோட பேரு. சின்ன ஒரு ஐஸ்லாண்டு தான். அதாவது நேஷன் ஆஃப் ஐஸ்லாண்டுன்னு சொல்றாங்க ப்ரூனேவை.
நீங்க பர்சனலா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டோட மக்கள் தொகை, இந்த நாட்டோட மக்கள் தொகை அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பை நான் சொல்ல போறதுக்கு முன்னாடி, இந்த நாட்டோட மக்கள் தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேர் தான். 4.5 lakhs தான், அவ்வளவுதான் இருக்காங்க மக்கள் தொகை. மொத்தமே அவ்வளவுதான். நம்ம சென்னை சிட்டில ஒரு ஏரியால இருக்கிற பீப்புள்ஸோட தொகை தான் இங்க வந்து ஒரு நாட்டோட ஒரு கண்ட்ரியோட தொகையே, ஒரு மக்கள் தொகையே அவ்வளவுதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பேரு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரூனோட தலைவரோட பேர் சொல்லணும்ல, கண்டிப்பா சொல்லியே தான் ஆகணும். ஹசனால் போல்கியா, ஹசனால் போல்கியா, ஆமா அவர் பேர் அதுதான். நான் கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு இது தெரியல, புரியலன்னா நீங்க பர்சனலா சர்ச் பண்ணி பாருங்க, தெரியும். ஹசனால் போல்கியான்றது தான் அந்த நாட்டு சுல்தான். அவர் வந்து சுல்தான்னு சொல்றாங்க. அந்த நாட்டுல வந்து ரொம்ப வருஷ காலமா அவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன் கூட சொல்றாங்க, ரொம்ப நல்ல குட் கேரக்டர், குட் பர்சன் தான் சொல்றாங்க. அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பை வந்து அவர் வெளியிட்டு இருக்காரு. அவரோட சொத்து மதிப்பை என்னன்றதை நான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன். உண்மையிலேயே இப்படி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து கண்டிப்பா எப்படியும் ஒரு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது வந்து எல்லா இருக்கிறது தான். நம்ம வந்து என்ன சொத்து மதிப்பு இருக்குன்றத மட்டும் நம்ம சொல்லிடுறேன் நான். இப்ப வந்து அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு மட்டுமே 2.5 லட்சம் கோடி. 2.5 லட்சம் கோடிக்கு அவர் அதிபர். 2.5 லட்சம் கோடிக்கு அவர் கோடீஸ்வரர். அவர் வந்து ஓனர். இந்த 2.5 லட்சம் கோடியில வந்து 7000 கார் வச்சிருக்காரு அவரு. சும்மா விளையாட்டுக்கு சொல்லலைங்க, உண்மையிலேயே நம்ப முடியாது, இருந்தாலும் சொன்னா உண்மையிலேயே 7000 கார் வச்சிருக்காராம். 7000 எல்லாமே லக்ஸூரியஸ் கார், எல்லாமே லக்ஸூரியஸ். நம்ம பாக்குற மாதிரி ஸ்விஃப்ட், டிசைரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆல்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே லக்ஸூரியஸ்ட் காரு. அதுல எவ்வளவு கார்கள் வச்சிருக்காருன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ரோல்ஸ் ராய்ஸ் கார் மட்டுமே கிட்டத்தட்ட 600 கார் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 450 ஃபெராரிஸ்ன்ற ஏதோ ஒரு கார் வச்சிருக்காரு, ஏதோ லக்ஸூரியஸ்ட் கம்பெனி போல இருக்கு. 380 என்னது பென்ட்லிஸ்னு ஏதோ ஒரு கார் இருக்கு, அது ஏதோ கம்பெனி இருக்கா, சர்ச் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு 380 வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் லாம்போகினிஸ் வந்து நிறைய கார் வச்சிருக்காரு. லாம்போகினிஸ், போர்ஸ், அப்புறம் மேபேக்னு ஏதோ ஒரு கம்பெனியா இருக்கான், ஜாகுவார், பிஎம்டபிள்யூ, அப்புறம் மெக்லாரன் ஏதோ கார் கம்பெனி இருக்கான். அந்த மாதிரி கார்கள், இந்த மாதிரி கார்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமே 7000 கார் வச்சிருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 80 மில்லியன்றது, 1 மில்லியன்றது 1 லட்ச ரூபா நம்ம இந்தியன் கரன்சி படி, இந்தியன் மதிப்பு படி, பணம் படி. 80 மில்லியன்றது 1 லட்ச ரூபாய். சாரி, 1 மில்லியன்றது 10 லட்ச ரூபா. சாரி, 1 மில்லியன்றது 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபால கிட்டத்தட்ட பென்ட்லி, டோமினேட்டர், எஸ்யூவி கார், போர்ஸ் இதெல்லாம் சேர்த்து 911 அந்த மாடல் நம்பர் வேற. 24 கேரட் தங்கம் முலாம் பூசி வச்சிருக்காராம். இந்த மாதிரி கார்கள் இருக்கலாம். 80 மில்லியன் செலவு பண்ணி கிட்டத்தட்ட தங்க முலாம்னா நம்ம கோல்டு கோட்டிங் போட்டு வச்சிருக்காரு. அதோட வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து சன்ரூஃப்ல வந்து கோல்டு கோட்டிங் போட்டு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த காரை பராமரிக்கிறதுக்கு மட்டுமே 110 கேரேஜ்கள் இருக்கான். 110 கேரேஜா இந்த கார்களை வந்து பத்திரமா வச்சுக்கிறதுக்கு. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு ஷட்டர் மாதிரி இருக்கும், ஓபன் பண்ணா கிட்டத்தட்ட உள்ள கேரேஜ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 110 கேரேஜ்கள் இருக்கான். கிட்டத்தட்ட ஏசி வசதியோட கிட்டத்தட்ட 200 குதிரை, ஹார்ஸ் டேபிள்ஸ்னா என்னன்னு தெரியல, ஹார்ஸ் டேபிள்ஸ் இருக்கான். கிட்டத்தட்ட 700. நான் நடுவில் ஸ்டாப் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இவர் போட்டிருக்கிற பட்ஜெட்லாம் பார்த்தா தலை சுத்துது, எதை பேசுறதுன்னே தெரியல எனக்கு. கிட்டத்தட்ட 747 ஜெட்டை அவர் சொந்தமா வச்சிட்டு இருக்காராம். எப்பா, 247 ஜெட்டு, ஒரு ஜெட்டு, பிரைவேட் ஜெட்டை அவர் சொந்தமா 747 ஜெட்டு வச்சிருக்காராம். கிட்டத்தட்ட ஷூ வச்சிருக்காராம். கிட்டத்தட்ட 30 பெங்கால் டைகர்ஸ், பெங்கால்ல இருக்கிற சிறுத்தைகள் வச்சிருக்காராம். கிட்டத்தட்ட பறவை வளர்க்குறாரு நிறைய. இந்த மாதிரி இதுல எல்லாம் ரொம்ப இதுவா இருக்காரு.
இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு ஒரு வீடியோல சொல்றேன். ஒரு வீடியோ பத்தாதுன்னு நினைக்கிறேன் இவரை பத்தி பேசுறதுக்கு. இன்னும் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு காருக்கு தங்க முலாம் பூசி இருக்காரு. கிட்ட 700க்கும் கிட்டத்தட்ட ஆமா 700க்கும் மேற்பட்ட கார்கள் இருக்கு. அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு வச்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன் சத்தியமா யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஆனா நம்ம நாட்டு மக்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுட்டு இருக்காருன்னு தான் நான் எல்லா நியூஸ் சேனல் எல்லா ஆர்டிகல்லையும் அதான் இருக்கு. நாட்டு மக்களுக்காக அவர் என்ன வேணா பண்ணுவாரு. நாட்டு மக்களை இதுவரைக்குமே சந்தோஷமா தான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவர் நம்மளை கண்டிப்பா அவரை பாராட்டணும். இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி ஒரு ப்ரூனேல வந்து அசானல் போல்கியா அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருத தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இத பத்தி எந்த நியூஸ் சேனல்ல எந்த யூடியூபர்ஸும் பேசவே இல்லை. நானும் நிறைய தேடி பார்த்தேன். இதை நம்ம சேனல்ல கண்டிப்பா பேசியே ஆகணும் இவரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டோட மன்னன் இவ்வளவு லக்ஸூரியஸ்டா வாழ்றாருன்றத நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ரேண்டமான நியூஸ்லாம் நான் போடணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் போடுறேன். நாளைக்கு இதே ஸ்டோரி, இதே இவரை பத்தி, ஹசானல் போல்கியாவை பத்தியே நம்மளுக்கு இன்னொன்னு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அவர் இதுவரை நல்லது செஞ்சிருக்காரு, இது பண்ணிருக்காருன்ற எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க. அந்த குற்றம் என்னன்றதை நம்ம பார்ப்போம் நாளைக்கு. அதனால நாளைக்கு இந்த இன்னொரு வீடியோவா நான் போடுறேன். ஏன்னா இவரை பத்தி பேசுறதுக்குன்னா பத்தாதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேச வேண்டியதா இருக்கும். அவ்வளவு மனுஷன் பண்ணி வச்சிருக்காரு. அதனால நாளைக்கு அவரை பத்தி இன்னொரு வீடியோல நம்ம பேசுவோம். நாளைக்கு இன்னொரு இதுல உங்களை வந்து பாக்குறேன். உங்கள்ட்ட இருந்து வரது ஹரிஷ்குமார். மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு உங்களை ஒரு வீடியோல பாக்குறேன். பாய். லவ் யூ ஆல். செஸ்.